எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய நாட்டிலே நீதிமன்றங்களில் கொடுக்கப்படும் நீதிகள், நீதிபதிகளுடைய கட்டளைகள் மிக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி வருவதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நீதிமன்றங்களுக்கு செல்லும் அந்த வழக்குகளை 3 விதமாக நாம் பிரித்து பார்க்கலாம். ஒன்று அரசியல் சார்ந்தது, இன்னொன்று மதம் சார்ந்தது, இன்னொன்று பொதுவானது. அரசியலும் மதமும் சாராது. இதில் அரசியல் சார்ந்த வழக்குகள் போனால் தீர்ப்புகள் எப்படி வரும் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அது முஸ்லீம்களாக இருக்கட்டும், இல்லாதவங்களாக இருக்கட்டும். உதாரணத்திற்கு முன்னாள் உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சராக இருந்த சிதம்பரத்தினுடைய வழக்கு ஒன்றுமே இல்லாதது 100 நாட்களுக்கு மேல் வைக்கப்பட்டு ஜாமீன் கொடுக்கப்படாமல் இருந்ததற்கு முழு காரணம் அரசியல். மதம் சார்ந்த வழக்குகள் அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதில் குறிப்பாக முஸ்லீம்கள் சார்பாக முஸ்லீம்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அந்த தீர்ப்பு எப்படி வரும் என்பதும் நிறைய பாபர் மசூதியில் இருந்து திருப்பரங்குன்றம் வரையிலையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். அது விமர்சனங்கள் அதிகம், அதை பற்றி பேசலாம். அதற்கு அடுத்ததாக பொதுவான வழக்குகள், இதில் நீதிபதிகளுடைய தீர்ப்புகள் எப்படி அமைகிறது, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அதனுடைய தீர்ப்புகள். இப்போ சமீபத்தில் ஒரு மாவட்ட நீதிபதியை இடைநீக்கம் செய்திருக்கிறார். அவர் கொடுத்த தீர்ப்புக்காக வேண்டி. அந்த தீர்ப்பு என்ன கொடுத்தா, ஒரு டிஎஸ்பிக்கு எதிராக அவரை கைது உத்தரவு கொடுத்தார். அந்த உண்மையான விமர்சனம் என்ன அதுலன்னு சொன்னால், 2 பேருக்கு மத்தியில் இருந்த தனிப்பட்ட விரோதத்துக்காக வேண்டி அதை பழிவாங்கி இருக்கிறார் இந்த மாவட்ட நீதிபதி. அதனால் சென்னை உயர் நீதிமன்றம் அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறது. போல செய்தி. அடுத்து ஒரு செய்தி, உச்ச நீதிமன்றம் இப்போ தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தன்னுடைய கவசமாக நீதிபதிகள் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. மிரட்டுறதுக்கு. நீங்க செய்தியை பார்த்துருவீங்க, 10 மணிக்கு நீ வரலன்னா 10:30 மணிக்கு பார்த்துக்க ஒரு நீதிபதி சொல்றார். இது வேறு வழக்கில் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, இது மாதிரி பழிவாங்கும் நிலையை நீதிபதிகள் கவனத்தில் கொண்டு கவனமா நடக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நீதிபதியும் கொடுக்கும் தீர்ப்புகள் எப்படி இருக்கிறதுனா நிறைய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அதுல டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்படுகிறது. அது போய் ரைடில் போனது இல்லை, அங்க ஃபயர் ஆயிடுச்சு. அதை அணைக்க போன அந்த நேரத்திலேருந்து ஒரு பெரும் கட்டு பணங்கள் உயர் நீதிமன்ற நீதிபதியின் வீட்டிலேருந்து அள்ளிட்டு வரான். அப்போ உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு பணம், இவ்வளவு பணம் எங்கேருந்து வந்துச்சு, எந்த வழியில் வந்துச்சு? இதற்கு முன்னால் ஜனாதிபதியாக இருந்தவருக்கு பிடிவாரண்ட் கொடுத்து ஒரு கீழ் நிலை இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலிருந்து ஒருவர் வாங்கி காட்டுறார். நீதிமன்றத்தின் அவல நிலை என்னன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. யாரு அட்ரஸை கொடுத்து இது கொஞ்சம் பிடிவாரன் இருந்தாங்க பணத்தை அடித்தோன்னா அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். 2018 இந்திய வரலாற்றில் அந்த மாதிரி நிகழ்வே நடந்ததில்லை. 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பத்திரிகையாளரை சந்தித்து உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மேல் புகார் அளித்தாங்க. இந்திய வரலாற்றில் எப்போது நடந்தது இல்லை. இந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒழுங்காக நடக்கல, தீர்ப்புகளை தனக்கு சாதகமானவர்களுக்கு நீதிபதிகளுக்கு ஒன்றும் மற்றவங்களுக்கு ஒரு விதமாகவும் நடத்துறாரு, அவர் கொடுக்கும் தீர்ப்புகள்ல நிறைய சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது என்று யார் முன்னால, ரகசியமாக இல்லை, பத்திரிகையாளர்கள் முன்னால 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னாங்க. யார் மேல உள்ள புகார்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு மேல உள்ள புகார். அப்போ என்ன நிலை இருக்கிறதுன்னு பாருங்க நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை. இது மதம் சாராத விஷயத்தை நாம் சொல்லுகிறோம். பிரசாந்த் பூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வக்கீல் தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றாரு. 2017 ஒரு வழக்கு தொடர்றாரு. அவர் வழக்கினுடைய இது என்னன்னா, உச்ச நீதிமன்றத்திலேயும் உயர் நீதிமன்றத்திலேயும் ஊழல்கள் தலைவிரித்து ஆடுகிறது. வழக்கு போய் போடுறாரு தைரியமா, உச்ச நீதிமன்றத்திலேயும் ஒழுங்கு இல்லை, உயர் நீதிமன்றத்திலேயும் ஒழுங்கு இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட சமர்ப்பிக்கிறார். அதுல உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நல்ல ஒரு நீதிபதி, இது ஒரு ஆள் விசாரிக்கிறது சரியல்ல, அரசியல் சாசன பெஞ்சுக்கு மாத்துற அப்படின்னு மாத்தினார்.
மாற்ற உடனேயே அந்த 4 நீதிபதிகளும் யார் மீது குற்றம் சுமத்தினாலும் அந்த தலைமை நீதிபதிக்கு தான் போகும். இதெல்லாம் தேவை கிடையாது, அரசியல் சார்ந்து தள்ளி பண்ணி விட்டார். அப்போ பிரசாந்த் பூஷன் சொன்னார், இது ஒரு கருப்பு நாள் அப்படின்னு. அந்த நேரத்தில் இப்போ நீதிபதிகள் சாதாரண ஒரு வழக்கில் கூட ஒரு நீதி நேர்மையுடன் நடக்கவில்லை என்பது நிறைய, இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு பத்திரிகை வாயிலாக தெரிகிறது. தெரியாமல் எத்தனையோ நடக்கிறது. ஒரு சாதாரண ஒரு பாமரன் பாதிக்கப்பட்டவர், அவனுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும்னா கடைசி இடம் நீதிமன்றங்கள் தான். அதே ஒழுங்கு இல்லை என்றால் அப்ப இவைகளை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது நீதமாக இருக்கக்கூடிய நீதிபதிகள், தைரியமான வழக்கறிஞர்கள், இவர்களெல்லாம் இதையெல்லாம் வெளிப்படையாக பேசும் பொழுதுதான் உண்மையான ஒரு நீதி வெளியே வரும். எல்லாம் அல்லாஹு தாலா இது போன்ற அநியாயக்காரர்களை நீக்கி நியாயமான சரியான நீதியை கொடுக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவானாக. வாஹிதாவனா.